இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கேஸ் ஒரு நார்மலான கேஸா இல்லை ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டியானு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. 1946 பவுலா ஜீன் வெல்டன் ஒரு 18 இயர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் வாக்கிங் போகிறோன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் அவங்க மறுபடி திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. அவளை லாஸ்ட்டாக பார்த்தது வெர்மோண்டில் இருக்க லாங் ட்ரையல் ஏரியாவில். இது யூஎஸில் இருக்குது. லோக்கல் விட்னஸ் அவள் அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. பட் ட்ரையல் ஃபுல்லாக தேடியும் அவள் எங்கேயுமே கிடைக்கல. நோ க்ளோஸ். போலீஸ்க்கு அவள் அப்பா மேலே தான் டவுட் வந்திருக்கு. ஏன்னா இதை கேட்ட ஒன்று ஒரு 36 மணி நேரம் மிஸ்ஸிங். ஸோ டவுட்ஃபுல்லாக போலீஸ்க்கு அவங்க அப்பா மேலே தான் வந்திருக்கு. இப்படியே நாட்கள் ரொம்ப நாள் கடந்து போகுது. ஒரு லோக்கலால் ஒரு நாள் எனக்கு பாடி எங்கே இருக்குன்னு தெரியும்னு ப்ராக் பண்ணார். பட் போலீஸ்கிட்ட எதுவும் காட்ட முடியல. கேஸ் அப்படியே ஒரு கோல்டு கேஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் ரியல் ட்விஸ்ட்டே காத்துட்ருக்கு. ஜோசப் சிட்ரோன்னு ஒரு ஆர்த்தர் இது பின்னிங்டன் ட்ரையாங்கிளோட வேலைன்னு சொன்னார். ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி ஆர் ஈவன் ஏலியனாக கூட இருக்கலாம். அது அவளை எடுத்துகிட்டு போயிருக்கலான்னு சொன்னார். இடதா இல்லை பேரனாமலா இன்றைக்கு வரைக்கும் பவுலாக்கு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல. இந்த கேஸை பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி மிஸ்ட்ரி கேஸஸை பற்றி பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.